சூரியன் உதிக்கும் அதிகாலை பொழுதும் அந்தி மயக்கும் மாலை பொழுதும் பரபரப்பாக இருக்கும் மாநகராட்சி பூங்காக்களை அறியாத சென்னை மக்கள் யாரும் கிடையாது. நாம் போகும் அதிகாலை நேரத்திலும் கூட பூங்காக்கள் துப்புரவு செய்யப்பட்டு சுத்தமாக இருப்பதை பார்த்திருக்கிறோம். செடிகளை பார்த்து ரசிக்கும் விதத்தில் வடிவமாக வெட்டி விட்டு கோடையிலும் பசுமை மாறாமல் மனதை ஈர்க்கும் அழகை சேர்க்கும் இந்த உழைப்புக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? அந்தந்த பூங்காக்களின் ஒரு மூலையில் இருக்கும் புறா கூண்டு போல் உள்ள ஒரு கொட்டடையில் இருந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டும் இந்த ஜீவன்கள்தான் பூங்காக்களை பராமரிக்கிறார்கள். நாம் ரசிக்கும் பூக்களுக்கும் செடிகளுக்கும் உயிர் கொடுக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? பூங்காவின் ஓரத்தில் ஒரு ஆள் படுக்கும் அளவு கொண்ட ஒரு அறையும் அதில் மண்வெட்டி செடி வெட்டும் கத்திரிக்கோள், தண்ணீர் விடும் குழாய், குப்பை அள்ளும் கூடை, தொடப்பம் என்று தளவாட சாமான்களுடன் அந்த சமையலுக்கு 2 பாத்திரம், ஒரு கொடியில் துணிமணிகள், ஒரு பாய், தலையணையம் கூட இருந்தது. இதுதான் பூங்காவை பராமரிக்கும் பணியாளர் வாழும் இடம். இவர்களின் சமையலோ மரத்தில் ஒரு கோணியை பந்தல் போல் கட்டி அதுக்கு கீழே கல்லு வச்சு அடுப்பு கட்டி சமைச்சுக்கணும். மாநகராட்சி பூங்காவில் வேலை செய்யும் அனைவருக்கும் இது பொருந்தும். இந்த இடத்தை பார்த்தால் ஒரு குடும்பம் வாழும் சூழ்நிலையில் இல்லாமல் பூங்காவை பராமரிக்க உதவும் மராமத்து சாமானை அடைத்து வைக்கும் இடத்தில் இந்த உயிர்களையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. அப்படி ஒரு பூங்காவை பராமரிக்கும் 70 வயது மதிக்கத்தக்க அம்மா ஒருவரை சந்தித்தேன். அவருக்கு ஒரு கண்ணுல பூ விழுந்து ஒரு பக்க கண் பார்வை தெரியாது. எலும்பும் தோலுமாக பார்க்கவே பரிதாபமாக இருந்தார். 1 ஏக்கருக்கு குறைவில்லாமல் இருக்கும் அந்த பூங்காவை தனி ஒரு ஆளாக இருந்து கவனித்துக் கொள்கிறார். செடிகளின் ஓரத்தில் கூட ஒரு தூசியை தேடி எடுக்க முடியாத அளவு சுத்தமாக வைத்திருந்தார். இவரை பல தடவை பார்த்திருக்கிறேன். சொந்த நிலத்தில் பாடுபடும் அக்கறையோடு எந்நேரமும் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே தான் இருப்பார். அவரிடம் பேசும்போது குப்பையை அள்ளிக்கொண்டே தான் பேசினார். எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பேருக்குமே கல்யாணமாச்சு. அவனுங்க பொண்டாட்டி பிள்ளைய கவனிக்கவே ஓடா தேயிறானவ. நாம எதுக்கு ஒருத்தருக்கு பாரமா இருக்கணும்னு இந்த வேலையை பார்க்கிறேன். 5 வருஷமா இந்த வேலை பார்க்கிறேன். முதல்ல பீச்சில் வேலை பார்த்தேன், பிறகு டி நகர்ல வேலை பார்த்தேன். இப்போ இங்க வடபழனிக்கு வந்து 3 வருஷமா ஒரு இடத்துல வேலை பார்க்கிறேன். முதலாளி எந்த பூங்காவுக்கு மாத்தி விடுறாரோ அங்க வேலை பார்க்கணும். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு முதல்ல நடப்பாதைய பெருக்குவேன். பெரியவங்க விளையாட்டு தடலை பெருக்கி தண்ணி தெளிப்பேன். பிள்ளைங்க விளையாட்டு இடத்த பெருக்குவேன். இதுக்கே மணி 10,000. பிறகு புல்லுல உள்ள குப்பைகளை பொறுக்கிட்டு தண்ணி விட ஆரம்பிச்சேன்னா மணி 3,000. அப்பால 2 மடங்கு கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு சாயந்தரம் சனமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி திரும்ப நடப்பாதைய ஒரு முறை பெருக்கிட்டு மிச்ச மீதி இருக்கிற செடிக்கு தண்ணி விடணும். 8 மணிக்கு பூங்காவை பூட்டிட்டு அதுக்கு பிறகு நான் குளிச்சு துணி துவைச்சு சாப்பிட்டுட்டு படுக்க மணி 9, 10,000. இதற்கிடையில் பூங்கா வாசலில் ஒருவர் அந்த அம்மாவை அதிகார தோரணையில் கூப்பிட்டார். அந்த அம்மா அருகில் போனதும், என்ன ஆடி அசைஞ்சு தேரு மாதிரி வர்றேன்னு திட்டின அவரு மறு வார்த்தை பேசுறதுக்குள்ள, என்னையா பேச்சு பேசுறீங்க? 3 நாளா மிஷினு வெட்டின குப்பையெல்லாம் குனிஞ்சு தலை நிமராம பொறுக்கி அள்ளி கொட்டிட்டு கிடக்கேன். நிமிரவும் முடியல, காலு மறுத்து போய் நடக்கவும் முடியல. உயிர் போற மாதிரி இருக்கு. என் வழி எனக்கு தான் தெரியும். படி அளக்கிற முதலாளி நீங்க, கூப்பிட்டா ஓடி வரணும்னு நினைக்கிறீங்க. குத்தம் இல்லை. அதுக்காக கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வந்து நிற்க நான் என்ன காத்தா கரண்டா? நான் ஒன்றும் படுத்து கிடந்துட்டு வரல, இடுப்பொடிய வேலை செஞ்சுட்டு வரேன்னு தன்மானத்தோடு பேசியது கேட்கவே மகிழ்ச்சியாயிருந்தது. எப்பொழுதும் தன் வேலையை காப்பாத்திக்கவும் சம்பள உயர்வுக்காகவும் பதவி உயர்வுக்காகவும் தன்மானத்தை விட்டு கொடுத்து வாழும் பெரியவங்களுக்கு இந்த அம்மாவோட தன்மான உணர்ச்சி புரியுமா தெரியல. இவ்வளவு வேலைகளுக்கு நடுவில் எப்ப சமைப்பீங்க சாப்பிடுவீங்க என்று அந்த அம்மாவிடம் கேட்கும் போது
மனதை வதைக்கும்படி பதில் சொன்னார். என்னத்த பெரிய சமையல், மத்தியானம் ஒரு நேரம் கொஞ்சம் அரிசி போட்டு வடிப்பேன், அதையே மறுநாள் காலையில் வரைக்கும் தின்னுக்குவேன். இப்போ காலையில் தின்னுக்கலாம்னு கொஞ்சம் கஞ்சி தண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு பாரு, ரோடு கூட்டுற அம்மா வந்து நீராகாரம் இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுமான்னுச்சு. பாவம் 4 மணிக்கு எந்திரிச்சு ரோடு கூட்ட வந்திருப்பா. விற்கிற விலைவாசியில் ஒரு டீ கூட குடிச்சிருக்க மாட்டாளேன்னு இருந்த 2 கரண்டி சோத்துல ஒரு கரண்டி அள்ளி போட்டு தண்ணியை ஊற்றி கொடுத்தேன். பசி மயக்கத்தில் கண்ணை மூடிக்கிட்டு மடக்கு மடக்குன்னு குடிச்சா. நம்ம மென்னு தின்னு துப்புன குப்பையை தானே எடுக்கிறான்னு ஜனங்க யாரும் இறக்கப்பட்டு 2 கஞ்சி கொடுக்காதுங்க, கல் நெஞ்சும் படைச்சதுங்க. இங்கன பெரும்பாலும் வசதி இருக்கிற வீடுங்க தான் அதிகம். நானும் இங்கன 3 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறேன். யாரும் ஒரு நாள் கூட ஒரு வாய் சோறு போட்டது கிடையாது. அமாவாசை கிருத்திகன்னா எதிர்த்த வீட்டு மாமி காக்கைக்கு வைக்கிற அளவுக்கு இத்தனையோண்டு சோறு கொடுக்கும். அது என் வயிற்று மூளைக்கு கூட பத்தாது. 2 தடவை வெக்கங்கெட்டு போய் வாங்கிக்கிட்ட பிறகு கூப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்லிவிடுவேன். பூங்காவுக்கு நித்தமும் வர்றதுங்க கூட எதையாவது தின்னுட்டு திங்க முடியாம அப்படியே பாக்கெட்டோட போட்டுட்டு போவுமே தவிர இந்தான்னு கொடுக்காதவ. ஈவு இறக்க மெத்த சனம். என்னத்தை செய்ய? இப்படி பேசிக்கொண்டிருந்த அம்மா தயக்கத்தோடு மெதுவாக கேட்டார். எலுமிச்சை சாதம் கடையில் என்ன விலை இருக்கும்மா? 20 ரூபாய் இருக்கும்மா. எதுக்கு கேட்குறீங்க? மிஷினை வந்து வெட்டின புள்ள 2 நாளாக பொறுக்கி அள்ளி கொட்டுறேன். இன்னும் பாதி வேலை கூட முடியலை. 2 நாளாக தண்ணி கஞ்சி குடிச்சு நாக்கு செத்து கிடக்கு. இன்னைக்காவது குழம்பு வைப்போன்னு நினச்சேன், முடியலை. அதான் ஒரு பொட்டலம் எலுமிச்சை சாதம் வாங்கி சாப்பிடலாமன்னு கேட்டேன். நீ இந்த வேலை சொல்கிற? ஒரு வேலைக்கு 20 ரூபாய்க்கு சாப்பிட்டா நமக்கு கட்டுப்படி ஆகாது. 1/2 கிலோ இட்லி மாவு வாங்கவே ஒரு வாரம் யோசித்தேன். அது மீண்டா எங்கன கொண்டு போய் வைக்கிறது? புளிச்சு போகும்ல. 20 ரூபாய் இருந்தா 2 நாள் பொழப்ப ஓட்டிடுவேன் என்றார். சம்பளம் பக்தி கூறும்போது வாங்குற 3500 சம்பளத்தை வச்சுக்கிட்டு கண்டதுக்கும் ஆசைப்பட முடியுமா? சாப்பாட்டு சாமான், குளிக்க துவைக்க, பாத்திர கழுவ, சோப்பு, தலைக்கு எண்ணெய், மாத்திரை, மருந்துன்னு எத்தனை செலவு இருக்கு. கையில் கிடைச்சதெல்லாம் செலவு பண்ணிட்டு பின்னாடி வேலை இல்லாம கை கால் விழுந்துருச்சுன்னு வையி, வெறும் கையோட போய் நின்னா பிள்ளைங்களுக்கு தானே கஷ்டம். அவங்களுக்கு ஒரு தொந்தரவு தராம நம்ம பாதையை நாமளே பார்த்துக்கணும் என்றார். ஒரு எலுமிச்சை சாதத்துக்கும் ஆழாக்கு இட்லி மாவுக்கும் அந்த அம்மா தயங்குற ஊர்ல தான் பீஸா, பர்கரு, தலப்பாக்கட்டு எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. பெட்டி கடையிலே அமெரிக்கா சிப்ஸ் வகைகள் எல்லாம் சரம் சரமா தொங்குது. செட்டிநாடு, மதுரை, திண்டுக்கல், தஞ்சாவூர்னு எல்லா ஊரு சுவையும் ஓட்டல் ஓட்டலா கிடைக்கிறது. ஒத்த ரூபாய பார்த்து செலவு பண்ற இந்த அம்மாவுக்கும் காந்தி நோட்டை வீசி ஜீரணமாகாம வாந்தி எடுக்கிற கூட்டத்துக்கும் தான் எவ்வளவு வேறுபாடு. சென்னையில மட்டும் 260 மாநகராட்சி பூங்காக்கள் உள்ளது. இந்த பூங்காக்களை பராமரிக்க 3 வட்டாரங்களாக பிரித்து 3 தனித்தனி முதலாளிகளுக்கு இத்தனை கோடி என்று பல கோடிகளில் தான் டெண்டர் விடப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு கீழ் பராமரிக்கப்படும் இந்த பூங்காக்களில் விதவைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், சின்ன பிள்ளைகளுடன் நிற்கதியாய் ஆதரவற்றவர்களாய் இருப்பவர்கள் என்று எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதபடி வாழ்க்கையில் தூக்கி எறியப்பட்டவர்களே இந்த வேலையில் அதிகம் இருக்கிறார்கள். அவங்க கடந்த கால கிராமத்து வாழ்க்கையில மட்டுமில்ல, இப்போதைய பட்டணத்து வாழ்க்கையிலையும் கொத்தடிமைங்கத்தான். முன்பு பூங்காக்களை பராமரிக்க மாநகராட்சி ஊழியர்கள் இருந்தார்கள். அவர்கள் சரிவர பராமரிக்கவில்லை என்று கூறி அவர்கள் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுவிட்டு மற்ற எல்லா துறைகளையும் தனியாருக்கு தாரை வார்த்த மாதிரி பூங்கா பராமரிப்பு வேலைகளையும் கூட கான்ட்ராக்டில் கொடுத்துள்ளது அரசு. தின்னுட்டு உடம்பு பெருத்து போச்சுன்னு பூங்காக்களுக்கு நடக்க வருகின்ற ஆபீசர்களுக்காக பராமரிக்கப்படும் பூங்காக்களுக்கு இருக்கும் மரியாதை கூட இந்த தொழிலாளிகளுக்கு இல்லை. பனித்துளியில இருக்குதுடா உலகம்னு கவிதை எழுதுகிற எழுத்தாளர்களுக்கெல்லாம் சென்னை பூங்காக்கள்ல அமர்ந்து உலக இலக்கியம் எல்லாம் படைச்சிருக்கோம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனால்
உலக இலக்கியத்தை எழுதினவங்க எல்லாரும் செடி கொடி அழியுதுன்னு கண்ணீர் விட்ட மாதிரி அதுக்கு தண்ணீர் ஊத்தனவங்களுக்கு விடலை. ஏன் பார்க்க கூட இல்லை. ஓட்டல்ல தீனி, பார்க்கல நடைன்னு இந்த முரண்பாடு என்னைக்குமே முடியாது. நகர்ப்புறங்களில் வாழும் மக்கள் நெருக்கமான வீடுகளுக்கு மத்தியில் இறுக்கமான சூழ்நிலையில் இருப்பதால் ஒரு காற்றோட்டமான மரஞ்செடிகளுடன் இயற்கையோடு இளைப்பாற பேசி மகிழ என்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது பூங்கா. ஆனால் அதை பராமரிக்கும் ஊழியர்களுக்கு இவ்வளவு அழகான இயற்கைக்கு மத்தியில் கக்கூசு போன்ற கொட்டடியில் ஒரு எலுமிச்சை சாதத்திற்கு கூட வழியில்லாத கொத்தடிமை வாழ்க்கை தான்ல கிடைத்துள்ளது. மனுஷனை மறந்துட்டு இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கும் ரோம் எரியும் போது பிடில் வாசித்த நீரோவுக்கும் வேறுபாடு இல்லைங்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எவ்வளவுதான் காலம் மாறினாலும் வறுமையும் அதனால் அவர்களுக்குள் இருக்கும் வெறுமையும் என்றும் மாறப்போவது இல்லை. கடவுளின் பார்வையில் அனைவரும் ஒன்றுத்தான் என்கிறார்கள். ஆனால் இந்த மனிதர்களின் பார்வைகளோ பலவேறு கோணங்களில் அல்லவா மாறுபட்டு உள்ளது. யோசித்து செயல்படுங்கள். நன்றி.